ஆனா இவங்களையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுக்குறாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. யார் இந்த ஜெகதீஷ்? அந்த மாதிரி நடிகைகள் கூட அவருக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து அந்த தொடர்பை வந்து கைமாத்துறாரு. விஜய் சொன்ன வார்த்தை தான் சார் நான் சொல்றேன். ஓ, இங்கிலீஷில் சொல்லணுமா, அங்கிள்னு சொல்லணுமா? ஆனா இந்த ஜெகதீஷ் மீது இது வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு பண்ணல. ஏன்? சென்ஸ்ஃபுட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திருமிகு சேகூர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் விவகாரத்தப்ப விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த கூட்ட நெரிசல்ல சலசலப்பு ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசல்ல பல பேர் உயிரிழந்து போறாங்க. அந்த நேரத்துல பொதுச் செயலாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க, புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவர்ஜனா இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்களையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு குரல் கொடுக்குறாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது. யார் இந்த ஜெகதீஷ்? இந்த ஜெகதீஷ் கோயம்புத்தூர்ல வந்து கருமத்தாம்பட்டின்னு ஒரு வில்லேஜ். அங்கிருந்து வந்து இங்க தமிழ் சினிமாவில் வந்து அவர் வந்து ஜிவி பிரகாஷோட ஒரு உதவியாளராக இல்லை அவர் கூட வந்து பயணிக்கிறாரு. அப்படி இருந்து சில நடிகைகளுக்கு வந்து பிஆர் ஒர்க்கை பார்க்குறாரு. சில நடிகையில் சில குறிப்பிட்ட முக்கியமான நடிகைகள்லாம் வந்து பிஆர் ஒர்க் பார்க்குறாரு. அப்படி இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து அந்த மாதிரி நடிகைகளோட அவருக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து அந்த தொடர்பை வந்து கைமாத்துறாரு. தொடர்பு தான் நான் சொன்னேன், தப்பாக எதுவும் சொல்லலை, நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து பிஆர் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறாரு. இந்த நடிகைகளுக்கு, சினிமா நடிகைகளுக்கு வந்து இணைப்பு பாலமாக தான் வந்து ஜெகதீஷ் வந்து இருக்கிறாரு. அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன செய்யணும்னா அடுத்த லெவல் ப்ரொமோஷன் மாதிரி என்ன கேட்டால் வந்து கோ ப்ரொடியூசராக ஆயிடுறாரு. வாரிசு படத்துக்குலாம் கோ ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஏது பணம்னு கேட்காதீங்க, அது விஜய் பணமாக கூட இருக்கலாம். அடுத்த லெவலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து கட்சியில் வந்து துணை பொருளாளர் ஒரு பொறுப்புக்கும் அவர் வந்துடுறாரு. இதுதான் அடுத்தடுத்த நிலை. ஒரு மனிதரை எப்படி இவ்வளோ வேகமாக வந்து விஜயோட இணைய முடியுதுன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் தான். அதன் மூலமாக என்ன செய்கிறாரு கேட்டால் இவர் வந்து ஃபவுண்டேஷன் வந்து தாவேக்காலையும் ஃபவுண்டேஷன் போடுறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து கேரவனில் வந்து இவர் உள்ளே இருக்கிறாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேரவனில் இவர் மட்டும் இருந்தாரா, இன்னும் வேறு யாரெல்லாம் இருந்தாங்கன்றதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருக்குது. உள்ளே இருந்து இவர் என்ன பண்ணார்? இவ்வளோ பெரிய வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு தள்ளுமுள் நடக்குது, ஒரே வந்து ஒரு கூட்ட நெரிசல்லாம் இருக்கும்போது அங்கே இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கேரவனில் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? விஜய் வந்து ஜெகதீஷ் நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? கோயம்புத்தூர் வந்து கருமத்தாம்பட்டியிலேருந்து வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து பனையூரில் வந்து எப்படி ஒரு செட்டில் ஆகிறாரு? முழுக்க முழுக்க வந்து விஜய்க்கு எல்லாமும் ஆயிடுறாரு. சகலமும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு விடுதான்ற மாதிரி ஆயிடுது. விஜய் பாண்டியா சொன்னாக்கா அன்புக்குரியவங்க யார்? மாமா. அவர் சொன்னார் இல்லையா, அன்புக்குரியவங்க மாமான்னு. அந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து விஜயோட அன்புக்குரிய மாமாவா ஜெகதீஷ் இருக்கிறாருன்றது. நான் என்ன சார் தப்பாக சொல்கிறேன்? மாமான்றது வந்து தப்பான வார்த்தை இல்லை சார், விஜயே சொல்லியிருக்கார் சார். விஜய் சொன்ன வார்த்தை தான் சார் நான் சொல்கிறேன். ஓ, இங்கிலீஷில் சொல்லணுமா, அங்கிள்னு சொல்லணுமா? மாமான்ற வார்த்தை நான் சொல்லலை. மாமான்ற வார்த்தை மரியாதையான வார்த்தை சார். விஜய்க்கு மாமா வார்த்தை சொல்கிறேன், அவ்வளோதான். சரி சார், அப்ப இப்ப அதெல்லாம் சரி பண்ணிட்டு அவரே சிஎம் சார்னு சொல்ல அதெல்லாம் அப்புறம் சார். ஜெகதீஷுக்கு வந்து நெருக்கம் ஜாஸ்திங்க. துப்பாக்கி படத்துல அவர் வந்து ஜெகதீஷோட பேர் தான் வந்து தனக்கு பேரா வச்சுப்பாரு. துப்பாக்கி படம் தெரியும்ல. ஸோ ஜெகதீஷ் வந்து நெருக்கமாகறார் சார். நான் நெருக்கமாகிறது வீட்டுக்குள்ளேயே புயல் கிளம்புது. வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புயல் அடிக்குது. பல பழைய நண்பர்கள்லாம் வந்து விலகி போறாங்க விஜய் கிட்ட இருந்து. அதையும் இங்க சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஜெகதீஷ் வந்து விஜயை முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிறாரு. எப்படி முடியும்? எதனால் சார்? எந்த உலகத்துல எந்த கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா துணை பொருளாளர் பதவி இருக்காது சார். துணை தலைவர் கொடுப்பாங்க, துணை பொதுச்செயலாளர் கொடுப்பாங்க, இல்ல துணை அமைப்பு செயலாளர், இன்னும் எத்தனையோ துணை. ஆனா துணை பொருளாளர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. பொருளாளர் தான் ஒண்ணுதான். அந்த கட்சிக்கு துணை பொருளாளர் பதவியும் வந்து உள்ள எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பனா தனிப்பட்ட முறையில் மட்டுமே இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு படி மேலே சொல்றேன். அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் வந்து பொங்கல் விழா நடத்தினாங்கல்ல, பொங்கல் நிகழ்ச்சி நடத்தினாங்கல்ல கடந்த ஆண்டு. அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா யார்? ஜெகதீஷோட ஆஃபீஸில் தான் வந்து அந்த பொங்கல் நிகழ்ச்சியை நடத்தினாங்க.
அப்படி ஒரு தகவல்லாம் இருக்கு. அவர் வீட்டு பக்கத்துல யார் குடி இருக்கிறாங்க, மேல யார் குடி இருக்கிறாங்க, கீழே யார் குடி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு சார். நாம நாகரிகங்கிறது சில விஷயங்கள் நம்ம வந்து பளிச்சுன்னு வெளியே பேசாம இருக்கிறோம். இது உண்மை. விஜய்க்கும் ஜெகதீஷ்க்கும் என்ன தொடர்பு? இப்போ நீண்ட காலம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் வந்து பயணிக்கிறவர் யாரு? விஜய். எத்தனை பிஆர்ஓக்களை சந்திச்சிருப்பார், எவ்வளோ வந்து நட்பு வட்டாரத்தை சந்திச்சிருப்பார். இந்த புஷி ஆனந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் நெருக்கமாக இருக்கிறார் சார். யார்? ஜெகதீஷ். அப்போ அந்த யார் அந்த ஜெகதீஷ்? எதுக்கு அவருக்கு அங்கே என்ன வேலை? கேரன்ல என்ன வேலை? இங்கே வெளியில் இவ்வளோ பெரிய கலையபுரங்கள் நடக்குது, கேரனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பல கேள்விகள் இருக்கு சார். ஏன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட மகனே வந்து ஜெகதீஷ் சட்டையை பிடிச்சி எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டீரான்னு சொல்லிட்டு வந்து கூக்குரல் இருக்காரு. ஜேசன் விஜய். விஜய், ஆமாம், ஜேசன் சஞ்சய் எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டீரேன்னு சொல்லிட்டு வந்து சட்டையை பிடிச்சி வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. யார? ஜெகதீஷ் சார். அதை தொடர்ச்சி தான் வந்து விஜய் வந்து அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினது ஜேசன் சஞ்சய். அவன் குழந்தை என்ன செய்ய முடியும்? தன் அம்மாவுக்கு வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அநீதி இழைக்கப்படுது, அதை கேள்வி கேட்கணும்ல. அவன் தான் நல்ல புள்ள, தன் தகப்பனை வந்து தவறாக வழி நடத்துகிறான். அப்போ ஒரு புள்ள வந்து வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. உணர்வுபூர்வமாக வந்து ஒரு புள்ள என்ன செய்ய முடியும்? யார் பாதிப்பை ஏற்படுத்துறதுன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேட்க முடியும், சட்டையை பிடிச்சி அடிக்க முடியும். அதைத்தான் ஜேசன் சஞ்சய் வந்து பண்ணார். அதோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஜேசன் சஞ்சய் வந்து வீட்டை விட்டு வெளியேற்றினாரு. மனைவி கூட இல்லை, மகன் கூட இல்லை, இப்படி யாருமே வந்து விஜய்க்கு வந்து அப்பா இல்லை, அம்மா இல்லை. அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து விஜய் தனித்து விடப்பட்டிருக்கிறாருன்றது தானே தகவல். இது வந்து அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரான அவன் யாரோ நம்ம யார் நமக்கு என்ன இருக்கு. ஆனாலும் ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடாதுல்ல. முழுக்க ஒரு குடும்பத்தை வந்து கெடுத்து கபலீகரமாக்கிட்டு நீ அந்த அரசியல் கட்சியில் ஒரு பொருளாளர் வாங்கிட்டு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 41 மரணம் வெளியில் இவ்வளோ கலைவரங்கள் நடக்கும்போது நீ கேரவன்ல என்ன பண்ணுறது? அந்த கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சொல்லலாம், நான் சினிமாவில் வந்து நான் பிஆர்ஓ சார், என் வேலை தானே சார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிஆர்ஓ மட்டுமே இல்லை, கோ ப்ரொடியூசர். அதுவும் வாரிசு படத்துக்கு கோ ப்ரொடியூசர், இந்த ஜனநாயகன் படத்துக்கும் கோ ப்ரொடியூசர். அதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க உள்ள? அப்போ இந்த கூட்டத்தோட நெரிசல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படம் பிடிக்கிறீங்க. அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ள வந்து பல கம்ப்யூட்டர்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்சிப்படுத்திட்டீங்கன்றதான் தகவல். 63 ட்ரோன் கேமரா சார். அதை யார் இயக்குறது? 63 ட்ரோன் கேமரா வந்து எங்கேருந்து எந்த வண்டியிலேருந்து நீங்கள் இயக்குறீங்க? அதை யாரோ ஒருத்தர் வந்து மேலே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில இருந்து கூட நீங்கள் இயக்கலாம். ஆனால் அதை வந்து காட்சிப்படுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் தானே பண்ண முடியும், ஒரு கணி. அப்போ இந்த உள்ள வந்து அந்த அளவுக்கு செட்டிங் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்று விஜய் கூட இருக்கு, இப்போ ஆதவர்ஜனா கூட நிற்கிறார் சார், விஜய் கூட நிற்கிறார். கேரவன் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? அந்த இடத்துல நீங்கள் ஆம்புலன்ஸ் கூப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருந்த ஆதவர்ஜனாட்டெல்லாம் சொல்லணும். அவர் சொல்லலையே. ஜெகதீஷ் அப்போ நீங்கள் வந்து அங்கே உள்ளது அந்த கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்கன்றது ஆயிடுதுல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. மாவட்ட நிர்வாகி மீது வழக்கு பதிவு, புஷியானந்த் மீது வழக்கு பதிவு, நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு, இவ்வளோ பேர் மீது வழக்கு பதிவு போடும்போது ஆனால் வந்து ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லி கேரனுக்கு உள்ளே இருக்கிற வந்து ஜெகதீஷ்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு விஜய். ஆனால் இந்த ஜெகதீஷ் மீது இது வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு பண்ணல. ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அவரு தான் அங்கே இருக்கிறாரு. புஷியானந்த் மீது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கு இருக்கு சார். புஷியானந்த் வந்து பார்த்தீங்கன்னா கேரனுக்குள்ளே இருந்தாரா, இல்லை பக்கத்தில் வந்து ஜீப்பில் இருந்தாரா, வேனில் இருந்தாரா, காரில் தான் தெரியாது. அவர் மீது ஒரு வழக்கு இருக்கு. நிர்மல்குமார் மீதும் வழக்கு இருக்கு. மாவட்ட நிர்வாகி மீது வழக்கு இருக்கு. ஆனால் அந்த கேரன் வேனுக்குள்ள இருந்த வந்து கட்சியோட துணை பொருளாளர் அதை வந்து அந்த காட்சி பதிவெல்லாம் வந்து பதிவு பண்ணிட்டு கேரனுக்குள்ள இருந்தது. ஜெகதீஷ் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அப்போ இவங்க தான் வந்து வழக்கு பதிவு கூடாதுல்ல. புஷியானந்த் மீது எதுக்கு வழக்கு பதிவு பண்ணணும்? மாவட்ட நிர்வாகிகள் யார் மனு கொடுத்தாங்க? அவங்க தானே போய் அனுமதி வாங்குறத எல்லாம் அனுமதி வாங்குறத போனாரு வந்தார் சார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டது யாரு? அதிகாரப்பூர்வமாக கையெழுத்து போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள். அதுதான் வந்து அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் ஜெகதீஷ் மீது எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லையே. எதுக்காக வந்து அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல? அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல, வழக்கு பதிவாக பண்ணலாம். ஏன்னா அவங்க இருந்திருக்காரு, அந்த வேன்ல இருந்திருக்காரு சார். அந்த வேன் டிரைவர் மீது கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்கு சார். பார்த்தீங்களா இல்லையா சார்?
அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வழக்கு கைது செய்யப்பட்ட வழக்கு கேஸ் போடக்கூடாது கூட கோர்ட்டு கேட்டுச்சு. அப்போ அவர் மீது வழக்கு. அப்போ ஜெகதீஷ் வந்து அப்போ அந்த அளவுக்கு என்ன வலிமை, அப்போ அந்த அளவுக்கு வந்து விஜய் மீது வழக்கு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் மீது வழக்கு அந்த அளவுக்கு வந்து விஜய் கூட நெருக்கமா இருக்கிறாரு. எதுக்கு இந்த நெருக்கம் எப்படி வந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பிணைப்பு, அந்த பிணைப்பு தான் ஒரு இணைப்பு பாலமா இருந்தாரு. நடிகைகளுக்கு கூட வந்து ஒரு இணைப்பு பாலமா இருந்திருக்கிறாரு. விஜயோட நடிகைகளை கொண்டு போய் இணைக்கிறது தான் ஒரு வேலையா இருந்திருக்குன்றதுதான் தகவல். இப்போ சிபிஐ வந்து விசாரணை கையில் எடுத்திருக்குது. அப்போ அப்படி இருக்கையில இவர் மேல ஏதாவது வழக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு? சிபிஐயோட நடவடிக்கை வந்து நம்ம அனுமானிக்க முடியாது சார். ஆனால் வந்து நடவடிக்கை எல்லாரும் தானே எடுக்கணும். சிபிஐ வந்து விசாரணையை தொடங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து தொடங்கும், மனு கொடுத்தது வந்து தொடங்குவாங்க. எஸ்பி கிட்ட போய் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட வந்து காவல் கண்காணிப்பாளர்கிட்ட நீங்கள் மனு கொடுக்குறீங்க அனுமதி கேட்டு, அந்த மனு கொடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனு கொடுத்தது யாரு, அந்த நிகழ்ச்சி என்ன ப்ரோக்ராம் இருக்குது, என்ன திட்டமிட்டாங்க, விஜய் வந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு கிளம்புனாரு, விஜய் கூட யாரெல்லாம் கிளம்புனாங்க, அந்த வந்து வாகனத்தை அந்த கேரவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணிக்கு எடுக்கணும், எத்தனை மணிக்கு ஒரு வண்டியை வந்து வாகனத்தை செலுத்தினாரு, எத்தனை மணிக்கு நாமக்கல் போனாங்க, நாமக்கல் வந்து எத்தனை மணிக்கு வந்து கரூர் போனாங்க, கரூரில் போகும்போது அந்த வேனில் வந்து பயணப்பட்டதுலாம் யார், கூட பயணப்பட்டது வந்து மற்ற வாகனங்களில் பயணப்பட்டது யார், கேரவனுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்க, இப்படி பல விசாரணைகள் முடிக்கும்போது அப்போ யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறாங்கன்றது வந்து விஜயோட ஸ்டேட்மெண்ட் போதும்ல. விஜய் தானே கேட்குறாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க சொல்றது, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியமானது. விஜய் விட்னஸ், ஜெகதீஷ் என்ற ஒரு நபர் இருக்கிறாருன்றதுக்கு விஜய் சொன்ன குரல் தான் வந்து ஆதாரம். அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணும்போது கேட்டால் ஜெகதீஷ் மீது வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அதில் யாரும் தப்பிக்க முடியாதுல்ல சார். இதில் சம்மந்தப்பட்ட எல்லார் மீதுமே சொல்கிறேன் சார். இதில் யாரெல்லாம் வந்து இந்த கேரவன் பயணம் இருக்கு இல்லையா, என்ன அதில் வந்து இந்த பிரச்சார பயணத்தில் யாரெல்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள்னா அத்தனை பேருமே விசாரணை பண்ணி அதில் என்ன அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. காவல்துறை மட்டும் உடனடியாக வாகனத்தை சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேரவனை பிடிச்சிட்டாங்கன்னா பல உருப்படிகள் எல்லா உருப்படியும் சிக்கியிருக்கும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே சீஸ் பண்ணலை. காவல்துறை உடனே சீஸ் பண்ணி வந்து ஜெகதீஷை வந்து கூட்டு போய் விசாரணை வழக்கில் உட்கார வச்சிருந்தாங்கன்னா பல செய்திகள் வெளியே வந்துடும். ஏன் அது இன்னும் சீஸ் பண்ணவே இல்லை சார்? இன்னும் சீஸ் பண்ணல, அந்த டைம்ல சீஸ் பண்ணிருக்கோம். இப்போ எல்லாமே அது வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்களா சார்? அந்த டைம்ல வந்து உள்ள வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, உடனே சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ள எத்தனை பேர்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த டைம்ல வந்து எல்லாருடைய வந்து காவல்துறையை வந்து நீங்கள் குறையா சொல்ல முடியாது. எல்லாருடைய கவனமும் வந்து முழுக்க அந்த கரூரில் அந்த சம்பவத்தில் தான் எல்லாருடைய ஃபோக்கஸ் இருந்ததை தவிர இவங்களெல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணணும், அந்த வந்து கேரவனை சீஸ் பண்ணணுன்ற அந்த இது இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டாங்கன்னா இதெல்லாம் யோசிப்பாங்க, என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இது அப்படி கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மீது இருக்குது. எல்லாருடைய ஃபோக்கஸும் காவல்துறையோட ஃபோக்கஸ் மட்டுமே கிடையாது. எல்லாருடைய கவனமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், மருத்துவமனை சிகிச்சை இதில் தான் இருக்குது. ஏன் எல்லாருடைய மீடியாக்கள் கவனமாக தானே அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரனை சீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் வந்து அந்த பக்கம் கவனமே போகலை. ஆனால் அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து சிக்கியிருப்பாங்க. விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது யாரெல்லாம் கூட இருந்தாங்க இதெல்லாம் விசாரணையில் வரும்ல. ஸோ இதுதான் இங்கே வந்து ஒரு பார்வையாக பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து தெரியாமல் தான் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து காவல்துறைக்கு வந்து என்னன்னா அந்த மக்கள் மீதான கவனம் எல்லாமே இருந்ததுனால இப்படியான எண்ணம் வரல. ஆனால் இது திட்டமிட்டு இவங்களாம் சொல்கிறாங்கல்ல இது சதி இதுன்னு, அப்படி சதியெல்லாம் பண்ணியிருந்தாங்க கேட்டால் இதெல்லாம் தெளிவாக பண்ணியிருப்பாங்க. ரைட், கேரவனை சீஸ் பண்ணுங்க, அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்க, இதை சீஸ் பண்ணுங்க அப்படின்பாங்க. அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. முழுக்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மக்களை வந்து எப்படி வந்து அங்கே வந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தணும், பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இப்படி தான் வந்து இவங்க கவனம் இருக்குது. அதனால் ஜெகதீஷ் வந்து அந்த ஜெகதீஷ் உட்பட அந்த கேரவனே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கு, என்னெல்லாம் இவங்க பண்ணாங்க, என்ன செட்டிங்ஸ் உள்ளே இருந்தது எல்லாம் தெரிய வந்திருக்கும். இவங்களுக்கு வந்து நான் கேட்டால் அந்த மாதிரியான வந்து தமிழ்நாடு அரசுக்கோ காவல்துறைக்கோ கேட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது முழு பார்வை போகிறதுனால அந்த பக்கம் கவனம் போகலை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்து பண்ண வைக்க நன்றி சார். நன்றி சார்.